தழைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் உடலில் ஏற்படுகின்ற வலிகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு தொந்தரவை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள், முதுகுத்தண்டில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், முதுகுத்தண்டிலிருந்து உருவாகின்ற நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவை எல்லாமே மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதையும், அந்த பாதிப்புகளிலிருந்து வெளிவருவதற்கு வலி நிவாரண மாத்திரைகளுடைய உதவிகளை தற்காலிகமாக நம்ம எடுத்துக்கொள்கிறதையும் நிறைய நேரங்களில் பார்க்குறோம். அந்த வலிகளும் நரம்புகளுடைய பாதிப்புகள் மட்டுமல்ல, சாப்பிடக்கூடிய மாத்திரைகளுடைய பாதிப்பும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய உடலை பலவீனப்படுத்துறதையும் பார்க்குறோம். இப்போ நரம்புகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, குறிப்பாக மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகளை எவ்வாறு குணப்படுத்த முடியும்னு பார்க்கும்போது, அதற்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய மருந்து எதுன்னு பார்க்கும்போது மூவிலை அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு மூலிகையை பற்றி பார்க்குறோம். இந்த மூவிலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற மருந்துன்னு சொல்லலாம். எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மருந்து இந்த மூவிலை. லகு பஞ்சமூலம், பிருகத் பஞ்சமூலம்னு சொல்லுவாங்க. தசமூலம் அப்படிங்கிறது இன்றைக்கு ஆயுர்வேத மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய 10 வேர்கள்னு சொல்லுவோம். பெரிய மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய 5 வேர்களும் சிறிய செடிகளிலிருந்து எடுக்கக்கூடிய 5 வேர்களும் ஒன்றாக சேர்க்கும்போது, இந்த 10 மருந்துகளும் ஒன்றாக சேர்க்கும்போது உடலுடைய ஆரோக்கியத்தை மாற்றுகின்ற மிகப்பெரிய மருந்துகளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பெரிய உண்மை. ஆயுர்வேத மருத்துவ முறை, சித்த மருத்துவ முறை, யுனானி மருத்துவ முறை, நம்ம சொல்கிற எந்த மருத்துவ முறையாக இருந்தாலும் வலி நிவாரண சிகிச்சைன்னு வரும்போது அதில் இந்த தசமூலம் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த தசமூலத்தில் முக்கியமான ஒரு பொருளாக இந்த மூவிலை இருக்கிறத பார்க்க முடியும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுத்து 20 கிராம் அளவுக்கு இந்த மூவிலையுடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை 20 மில்லி, மதியம் ஒரு 100 மில்லி, இரவு ஒரு 100 மில்லி, 3 வேளையும் 100 மில்லியாக சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் வலிகளில் முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். முட்டு வலிகளாகட்டும், குதிகால் வலிகளாகட்டும், கழுத்து வலிகளாகட்டும், இடுப்பு வலிகளாகட்டும், எந்த வகையான வலிகளாக இருந்தாலும் வலி நிவாரணத்தை அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூவிலையை நம்ம சொல்லலாம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இன்னொரு பிரச்சனை குடல் இறக்கம், ஹெர்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற குடல் இறக்கம் அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். தொடை பகுதியிலிருந்து ஏற்படுகின்ற குடல் இறக்கம் இங்குவைனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அறுவை சிகிச்சை செய்த இடங்களில் ஏற்படுகின்ற குடல் இறக்கம் இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இந்த 3 வகையான குடல் இறக்கங்களையும் குணப்படுத்துகின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூவிலையை நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மூவிலை அப்படின்னு வரும்போது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து மட்டுமல்ல, தசைகளில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு அழகான மருந்துன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் யாருக்கெல்லாம் குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறதோ அல்லது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதோன்னு நம்ம நம்பினோம்னா, ஒரு மூலிகை தேநீர் போல் ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து 2 தேக்கரண்டி மூவிலை சூரணத்தை அதில் இட்டு ஒரு தீ வைப்பது போல் ஒரு 5 நிமிடம் நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீரை காலை ஒரு 100 மில்லி, இரவு ஒரு 100 மில்லி உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பித்தாலே இந்த குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட வலிகளும் குடலிறக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுகளும் கூட மாறுதல் அடைகிறத பார்க்க முடியும். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேருக்கு நான் இந்த மூவிலையை குடலிறக்கத்திற்காக ஒரு உணவு முறையாக சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் நல்ல பலன் கிடைக்கிறதா அப்படின்ற கேள்வி எப்படி வரும்போது பொதுவாகவே நான் சொல்லுவேன், இன்றைக்கு போய் நீங்கள் வயிறை ஒரு ஸ்கேன் செய்து உங்களுடைய குடல் இறக்கத்தில் ஓப்பனிங் சொல்லக்கூடிய அந்த ஓட்டையுடைய அளவு எவ்வாறு இருக்கிறதுன்னு ஒரு பரிசோதனை செய்து பார்த்துக்குங்க. ஒரு 100 நாட்கள் மூவிலையை 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்குங்க. ஒரு 100 நாட்கள் கழித்து மீண்டும் ஒரு முறை போய் பரிசோதனை செய்து அந்த ஓட்டையுடைய அளவு எவ்வாறு மாறி இருக்கிறது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
நிறைய பேர் மிகுந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் வந்து அது நன்றாகவே குறைந்திருக்கிறது, மருத்துவ ரீதியாகவே நன்றாகவே குறைந்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் வருவதை பார்க்கிறோம். ஸோ குடலிறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய அல்லது அறுவை சிகிச்சையை தள்ளி வைத்து நம்ம உடலை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மருந்தாக எது இருக்கிறதுன்னு பார்க்கும்போது இந்த மூவிலையை நம்ம சொல்லலாம். மூவிலை குடலிறக்க பிரச்சனையை அறுவை சிகிச்சை இல்லாமல் தடுத்து குணமாக்கக்கூடிய அழகான ஒரு மருந்து என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. சிறுநீரில் ஏற்படுகின்ற பிரச்சனை, குறிப்பாக சிறுநீர் குழலில் ஏற்படுகின்ற சுருக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு எனக்கு அந்த சுருக்கங்கள் ஏற்பட்டு விட்டதுங்கிறதுனால மேனுவலாக ஒரு அயன் கத்திட்டரை உள்ளே போட்டு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை 2 முறை அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது சிறுநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. ஒரு மாதம் விட்டுட்டோன்னா சிறுநீர் போகும்போது எரிச்சல், வலி, சரியாக சிறுநீர் போக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய அழகான ஒரு மருந்தாக இந்த மூவிலை இருக்கிறத பார்க்குறோம். மூவிலையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 300 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை 100 மில்லி, மதியம் 100 மில்லி, இரவு 100 மில்லின்னு எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக இந்த பிரச்சனைகளுடைய அளவில் மாற்றம் ஏற்படுவதையும் இந்த பிரச்சனைகள் குணமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, குடல் இறக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கும், சிறுநீர் குழலில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் மற்றும் அடைப்புகளை குணப்படுத்துவதற்கும், அதைவிட முக்கியமாக உடலில் ஏற்படுகின்ற நரம்புகளுடைய வலிகள் மற்றும் முட்டுகளில், தசைகளில் ஏற்படுகின்ற வலிகளை இயற்கை முறையிலேயே குணப்படுத்துவதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு மருந்து இந்த மூவிலை. இந்த மூவிலை எல்லா நாட்டு மருந்து கடைகள்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு உணவாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம், ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தலாம். ஒரு மருந்தாகவோ அல்லது உணவாகவோ தொடர்ந்து இந்த மூவிலையை நாம் பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நம்மை நாம் ஒதுக்கி விடாமல் அவற்றிற்கான தீர்வுகளை எவ்வாறு நாம் காணலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக நடக்கிற குற்றங்கள் அல்லது ஏமாற்றுகள் தொடர்பாக ஏராளமான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதை பார்த்தால் புதிதாக ஒரு சமூக வலைத்தளத்தை அணுகக்கூடிய ஒருவர் இது ஏதோ ஒரு ஏமாற்றுவதற்கான ஒரு தளம் என்பது போன்ற ஒரு பிம்பம் ஏற்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் உண்மை அதுவல்ல. அந்த முகநூல் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் போன்றவற்றின் மூலமாகவோ நிறைய இடங்களில் மனித உறவுகள் பலப்பட்டிருக்கின்றன. தொலைதூரங்களில் இருப்பவர்களுக்கிடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய எதிர்மறை விளைவுகள் பலவாக இருந்தாலும் கூட பலரையும் சிறந்த நண்பர்களாக அடைந்திருக்கிறார்கள். ஏன் கடந்த சில வருடங்களில் நானே அப்படி மிகச்சிறந்த நண்பர்களை இந்த முகநூல் மூலமாக அடைந்திருக்கிறேன் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அளவிற்கு ஒரு எதிரும் புதிருமான ஓட்டங்களை, மன ஓட்டங்களையும் உறவு சார்ந்த விஷயங்களையும் கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த சமூக வலைத்தளங்கள். ஆனால் இதில் சில விசித்திரமான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. முக்கியமாக பாலியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைத்தளங்கள் என்பவை ஒரு ஆபத்தானவையாக மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இந்த சமூக வலைத்தளங்களில் வழியாக சேட் செய்யக்கூடியவர்கள் அல்லது உரையாடல் மேற்கொள்ளக்கூடியவர்கள் வெகு சுலபமாக ஒரு அந்தரங்கமான உரையாடல் களத்திற்கு வந்து விடுகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் பல நேரங்களில் பல குடும்பங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. ஒருவரிடம் உண்மையாகவே நாம் ஒரு பெரிய அளவிற்கு ஆழமான உறவு இல்லாவிட்டால் கூட இந்த சேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த உரையாடலில் ஒரு அந்தரங்கமான உரையாடல் களத்திற்கு வெகு சுலபமாக பலரும் நகர்ந்து விடுகிறார்கள். அதாவது ஒரு வார்த்தையில் ரீதியான ஒரு மகிழ்ச்சி, ஒரு இன்பம், ஒரு பாலியல் இன்பம் நிறைய பேரை அத்தகைய ஒரு இடத்திற்கு தூண்டுகிறது. அது கிட்டத்தட்ட ஒரு கன உலகில் வாழ்வது போன்றது தான். அது ஒரு மறுமுனையில் இருப்பவர் எங்கோ தொலைவில் இருந்தாலும் கூட அவரோடு ஒரு அந்தரங்கத்தை பேணுவது போன்ற ஒரு மனக்கிளர்ச்சிக்காக இதை ஈடுபடுகிறார்கள். ஆனால்
அது போன்ற சாட்டுகள் குடும்பத்தில் இருப்பவர்களோடோ தனது அருகில் இருப்பவர்களிடமோ சிக்குகிற போது அல்லது அவர்கள் அதை அத்துமீறியோ தற்செயலாகவோ பார்த்து விடுகிற போது அதன் காரணமாக நிறைய குடும்பங்களில் நிறைய குழப்பங்கள் விளைந்திருக்கின்றன. அது விவாகரத்து வரை கூட சென்றிருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான பக்குவம் என்பது நம்முடைய சமூகத்தில் குடும்ப அமைப்புகள் இன்னும் இல்லை. ஒரு சாட் என்று சொல்லக்கூடிய இந்த இணைய வழி உரையாடல் என்பதை நாம் முழுக்க அப்படியே உண்மையாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அது அந்த கண நேரத்து பலவீனம் என்கிற புரிதல் இங்கு ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இருந்தால் நிச்சயமாக நாம் அனாவசியமான சில குழப்பங்களை தவிர்க்க முடியும். என்றால் பல சமயங்களில் இது போன்ற விஷயங்களுக்காக நாம் ஒட்டுமொத்த வாழ்க்கையே விலையாக கொடுப்பதற்கு கூட தயாராகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை பற்றிய புரிதல்கள் நமக்கு தேவை. ஏனென்றால் இந்த அந்தரங்க உரையாடல்கள் என்பது எந்த நேரத்திலும் எவரிடம் வேண்டுமானாலும் ஒரு பலவீனமான மனநிலையில் ஒரு விபத்தை போல ஏற்பட்டு விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த பலவீனங்களை பயன்படுத்தி ஏமாற்றுவது என்பது இது ஒரு தொடர்கதையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சமீபத்தில் அப்படித்தான் ஒரு ஜெராக்ஸ் கடை நடத்தக்கூடிய ஒருவர் அவர் முகநூலில் முன்பின் தெரியாதவர்களுடன் முக்கியமாக பெண்களுடன் அவர் ஒரு நிறைய நட்பை பேணக்கூடிய ஒருவர் என்ற அந்த ஒரு செய்தி குறிப்பிடுகிறது. அவரை ஒரு நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அடையாளத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ஐடியிலிருந்து ஒருவர் தொடர்ந்து அவருடன் சாட் செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை தேடி அவர் நாகர்கோயிலுக்கு வருகிறார். அப்பொழுது அவரை அழைத்து வருவதற்காக அவருடைய சகோதரர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் பேருந்து நிலையத்தில் அழைத்து செல்கிறார். அப்படி வந்தவரை அந்த நபர் அழைத்து கொண்டு போய் அவரை தாக்கி அவரிடமிருந்த செல்ஃபோன் மற்றும் பணம் கிரெடிட் கார்டு இருக்கக்கூடிய அந்த பின் நம்பரை மிரட்டி வாங்கி அதிலிருந்து 83,000 ரூபாய் பணத்தை எடுத்து இப்படி பல்வேறு விதங்களில் அவரை சூறையாடி அந்த நபர் அடித்து உதைத்து அனுப்புகிறார். இது உண்மையிலேயே ஒரு பெண் இப்படி விளையாடுகிறாரா அல்லது பெண்ணினுடைய ஒரு போலி ஐடியின் மூலமாக யாராவது இதை செய்தார்களா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பாலியல் ரீதியாக ஆசை காட்டி திருமணம் செய்து கொள்வதாக கூறி நிறைய கடன் கேட்பது அல்லது பண உதவிகளை கேட்பது, அப்படி லட்சக்கணக்கான பணத்தை இழந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அதாவது இணையத்தின் வழியாக ஒரு நட்பை உருவாக்கி கொண்டு பிறகு தங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, ஆபத்து, உடல்நலக்குறைவு, கடனாக பணம் தர முடியுமா என்றெல்லாம் கேட்டு அதன் மூலமாக பணம் கறக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதாவது உண்மையான உதவி தேவைப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வது, இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது, நண்பர்களுக்கு உதவுவது என்பது ஒரு அடிப்படையான ஒரு அறம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் சிலர் இது போன்ற இணையத்தின் வழியாக இது போன்ற யாரிடம் பணம் பறிக்கலாம் என்று அவர்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை கணக்கில் கொண்டு அவர்களிடம் நெருக்கம் பாராட்டி பணம் பறிப்பது, சிலர் அப்படி லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை இழந்தவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இந்த பணம் பறிக்கிற ஒரு விஷயத்திற்காகவும் சமூக வலைத்தளங்கள் பயன்படுகின்றன. ஆகவே தான் நாம் பொதுவாக சமூக வலைத்தளங்களில் பொதுவாக அதிகம் செயல்படக்கூடியவர்களிடம் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும். நாம் மனிதர்களை நேர்பழக்கம் கொள்ளாமல் ஆழமான உரையாடல்கள் அவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. பெரும்பாலும் இணையவழி உரையாடல்கள் ஆபத்தானவை, பாதுகாப்பற்றவை என்பதை நாம் உணர வேண்டும். அனாவசியமான குழப்பங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாக சிறிய விஷயங்களுக்காக நாம் பெரிய விலை கொடுக்கக்கூடாது என்பதைத்தான் இதுபோன்ற செய்திகள் நமக்கு எச்சரிக்கையாக காட்டுகின்றன. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம். விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான இன்று அவரை பற்றி நிறைய பேச போகிறோம். அவரை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறை தலைவர் பேராசிரியர் மணிகண்டன் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். தந்தை பெரியாரை பற்றி பேசுவது என்றாலே மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அதன் மூலமாக பேசுவதன் மூலமாகவே பலருக்கு பல நல்ல செய்திகளை சொல்ல முடியும். பெரியார் பிறந்த மண் என்றும் நம்ம ரொம்ப பெருமையோடு சொல்லுவோம். உங்களிடம் குறிப்பாக நீங்கள் பாரதிதாசன் குறித்து நிறைய ஆய்வுகளை செய்திருக்கிறதுனால பாரதிதாசன் அவர்களின் பார்வையில்
தந்தை பெரியார் எப்படி ஒரு உலக தலைவராக மிளர்ந்தார்? அவருக்கு எதை வைத்து அப்படி ஒரு சிந்தனை தோன்றியது? அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தந்தை பெரியாரின் பிறந்த நாள் நேற்று முதல் நாள் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள். இந்த மாதமே தமிழர்களுக்கு உணர்வில் உயிரில் கலந்த கொண்டாடத்தக்க மாதம் என்பதை நான் நினைத்து மகிழ்கின்றேன். தமிழ்நாட்டின் வாழும் கவிஞர்களில் தலைமையான கவிஞரான ஈரோடு தமிழன்பன் அவர்கள் ஒரு முறை குறிப்பிட்டார்கள், ஈரோட்டு பெரியவாள் காஞ்சி சின்னவாள் இரண்டும் எங்கள் கைவாள் என்று. அப்படி தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் தமிழினத்தை வளர்த்தெடுத்த பெருமக்கள். அவர்களிலே தந்தை பெரியாரை பற்றி நினைக்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பாரதிதாசன் புதியதோர் உலகம் செய்வோம் என்று பாடிய பாரதிதாசன் மிகப்பெரிய அளவில் நம் கண்முன் வந்து நிற்கின்றார். பாரதிதாசன் கண்ட புதிய உலகத்துக்கு பெரியாரின் சிந்தனைகள்தான் அடிப்படை. தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று அந்த கம்பீரமான தலைவர் தந்தை பெரியாரை படம் பிடித்தவர் பாரதிதாசன். பாரதிதாசன் அவர்களின் மகள் திருமணம் கரூருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் அந்த காலத்தில் நடந்தது. தந்தை பெரியார் அந்த திருமணத்தில் பங்கேற்றார். அந்த நிகழ்ச்சியின் முடிவிலே பாரதிதாசன் பேசும்போது சொன்னார், தந்தை பெரியார் பிறந்த மண்ணிலும் பிறந்த நூற்றாண்டிலும் நான் வாழ்வதற்காக பிறந்ததற்காக பெருமைப்படுகிறேன் என்று சொன்னார். அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்படத்தக்க ஒரு மாமனிதனின் வருகையாக தந்தை பெரியாரின் வருகை இந்த மண்ணில் அமைந்தது. அந்த காலத்தில் திராவிட இயக்கத்தில் சர் பன்னீர்செல்வம் என்று ஒரு தலைவர் இருந்தார். மிகப்பெரிய அளவுக்கு ஆங்கிலேய அரசால் கூட மதிக்கப்பட்டவர் அவர். நீதி கட்சியின் மிகப்பெரிய தூண்களில் ஒருவர் அவர். வட்டமேசை மாநாடுகள் இங்கிலாந்தில் நடந்தபோது 2 முறை காந்தியடிகளோடும் அம்பேத்கரோடும் உடன் பங்கேற்றவர். அப்படிப்பட்டவர் தந்தை பெரியாரை தலைவராக கொண்டு தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் வடிவமைத்துக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு விபத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் மறைந்து விட்டார். அந்த சூழ்நிலையில் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதினார். ஒரு நிகழ்ச்சி அதில் நினைவு கூர்ந்திருந்தார். இதே சென்னையில் அப்போது சுயமரியாதை இயக்கத்தின் மாநில மாநாடு நடந்தது. தந்தை பெரியாரோ அப்போது சிறையில் இருந்தார். இந்த நிகழ்ச்சியில் சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொண்டர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆளுயர மாலையை அணிவிப்பதற்காக கொண்டு வந்தார்கள். அதை அப்படியே தடுத்து வாங்கி, என் தோளுக்கு சூட்ட வந்த இந்த மாலையை சிறையில் இருக்கிற தலைவரின் தாளுக்கு பாதங்களுக்கு சூட்டுகிறேன் என்று அதை அப்படியே அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட சர் பன்னீர்செல்வத்தின் மறைவை பற்றி எழுதும் பொழுது, சர் பன்னீர்செல்வம் போன்ற அறிவிலும் ஆற்றலிலும் பெருமைமிக்க தலைவர்கள் கொண்டாடிய பெருந்தலைவர் பெரியார் என்பதை சொல்ல வரும்போது, வையப் பெரியார், உலகப் பெரியார் என்கிற பொருளில் ஒரு தொடரை எழுதியிருந்தார். கொஞ்சம் நாம் அதை நினைத்து பார்த்தால், உலகளாவிய தலைவர்களில் உலகளாவிய அறிஞர்களில் ஒருவராக திகழ்பவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள். நாம் உலக வரலாற்றை எடுத்து பார்த்தால், ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்க சொன்ன சாக்ரட்டிஸ், பிறகு புத்தர், பிறகு இங்கர்சால், சார்லஸ் பிராட்லா, பெர்ட்ரண்ட் ரசல், இப்படிப்பட்ட மாபெரும் உலக பெரியார்களில் ஒருவராக
தந்தை பெரியார் திகழ்ந்திருக்கின்றார். தந்தை பெரியார் தமிழர்களின் தலைவர், திராவிட இனத்தின் ஒப்பற்ற தலைவர். இதை தாண்டி உலகளாவிய சிந்தனையாளர்களில் மிக முக்கியமானவர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய இடம் தந்தை பெரியாருக்கு இருப்பதைத்தான் பாரதிதாசன் வையப் பெரியார், உலகப் பெரியார் என்கின்ற தொடரால் குறிப்பிட்டு காட்டினார். அப்படிப்பட்ட பெரியாராக, செயற்கரிய செய்வார் பெரியர் என்று வள்ளுவர் சொல்வதை போன்ற செயற்கரிய செய்த தலைவராக, ஒரு பெரிய தீரராக இந்த மண்ணில் தோன்றிய ஒரு தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் என்பது எனக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. நிச்சயம். அதாவது தந்தை பெரியாரின் சிந்தனைகள் இந்த உலகம் முழுமைக்குமே பொருந்தக்கூடியவை என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. நாம் மற்ற நாட்டு அறிஞர்களை மேற்கோள் காட்டுவது போல நம்முடைய தந்தை பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் மேற்கோள் காட்டப்படுகிறதா, தெரிந்திருக்கிறதா, கொண்டு போய் நாம் சேர்த்திருக்கிறோமான்னு சொல்லுங்களேன். ரொம்ப அருமையான கேள்வி. தமிழை பற்றி, தமிழ் சமுதாயத்தை பற்றி சிந்திப்பவர்கள், ஆராய்ச்சி செய்பவர்கள் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். உலகத்தின் பல பகுதிகளில், பிரான்ஸில், லண்டனில், ஜெர்மனியில், அமெரிக்காவில், இஸ்ரேலில் என்று பல பகுதிகளில் தமிழையும் தமிழ் சமுதாயத்தையும் ஆராய்கிற, சிந்திக்கிற அறிஞர்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியாருடைய தொண்டை பற்றியும் அவருடைய சிந்தனைகளை பற்றியும் அவருடைய பேச்சு பாணியை பற்றியும் பல அறிஞர்கள் சிந்தித்திருக்கிறார்கள். நாம் வெளியில் போவதற்கு முன்பு இங்கேயே சிலவற்றை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ் இலக்கிய உலகத்தில் 2 தளங்களில் 2 முக்கியமான அறிஞர்களாக கைலாசபதியை ஒரு பக்கமும் கானாசு என்கிற கானா சுப்பிரமணியத்தை ஒரு பக்கமும் சொல்லுவது மரம். இந்த கானாசு ஒரு முறை எழுதினார். தமிழ்நாட்டு சொற்பொழிவு பாணியில், பேச்சு பாணியில், பிரசங்க பாணியில் தந்தை பெரியாருடைய பேச்சு பாணி தனித்தன்மை வாய்ந்தது. நம்முடைய அறிஞர் அண்ணாவின் பேச்சு நடை என்பது நாம் எல்லாம் நன்கு அறிந்தது. கலைஞர் அவர்களுடைய பேச்சு நடையும் நாம் அறிவோம். ஒரு செந்தமிழ் பாங்கான, மிடுக்கான பேச்சு மொழி இவர்களுக்குடையது. தந்தை பெரியார் அப்படி இல்லை. எளிமையான பேச்சு வழக்கில் பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். ஆனால் 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட அவர்கள் பேசுவார்கள். பல்வேறு உதாரணங்கள், உபகதைகள், சிந்தனை தெரிக்கின்ற தொடர்கள் என்று அவர்கள் பேச்சு அமைந்திருக்கும். இதை பற்றி கானா சுப்பிரமணியம் ஒரு முறை எழுதும் பொழுது, பல பேர் இலக்கியம் செய்கிறோம், இலக்கியத்துக்கு தொண்டு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு செய்கிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத தந்தை பெரியாருடைய பேச்சு பாணி தமிழ்நாட்டு வரலாற்றில், தமிழின் வரலாற்றில் தனித்தன்மை வாய்ந்தது என்று எழுதினார். இங்கே இருக்கிற கானாசு மட்டும் இல்லை, சிகாகோ பல்கலைக்கழகம், இஸ்ரேல் பல்கலைக்கழகம் முதலியவற்றில் இருக்கிறவர்கள் கூட தந்தை பெரியாருடைய பேச்சு முறையை, கருத்து விளைவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அண்மையிலே இஸ்ரேலில் வாழக்கூடிய டேவிட் சுல்மன் என்கிற அறிஞர் தமிழ் எ பயோகிராஃபி என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதிலே தந்தை பெரியாருடைய பேச்சின் விளைவை விரிவாக எழுதியிருக்கிறார். அவர் சில காலம் முன்பு மறைந்து போன இன்னொரு முக்கியமான சிகாகோ அறிஞரான பெர்னார்ட் பேட் என்பவரை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டு மேடை தமிழில், அரசியல் களத்தில் தந்தை பெரியாருடைய பேச்சு பாணி எப்படிப்பட்டது, தனித்தன்மையானது என்பதை பற்றி மிக நுணுக்கமாக எழுதியிருக்கிறார். அந்த பேச்சு பாணி வெற்றி பெற்றதன் வரலாறு தான் இன்றைக்கு தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு வரலாறாகவும் காட்சி தருகிறது. அப்படி உலகம் முழுவதும் உள்ள அறிஞர்கள் எல்லாம் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை, பேச்சாற்றலை, பேச்சு முறையை பற்றி பெரிதாக பேசியிருக்கிறார்கள். இதை பற்றி நாம் நினைக்கும் பொழுது எனக்கு அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வருகிறது.
நம்முடைய முன்னை முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு முறை சிகாகோ பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருந்தார்கள். அங்கே உள்ள திராவிடவியல், தமிழியல் ஆய்வாளர்களோடெல்லாம் அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள், சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அங்கிருந்து கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். தந்தை பெரியாரின் நலத்தை விசாரித்துவிட்டு, அன்னை மணியம்மையாரின் நலத்தை விசாரித்துவிட்டு, இன்றைக்கு திராவிடர் கழக தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்களின் நலத்தை நண்பர் என்று சொல்லி விசாரித்துவிட்டு எழுதிய அந்த கடிதத்திலே சிகாகோவில் உள்ள மாணவர்கள் எல்லாம் நம்முடைய திராவிட இயக்கத்தின் விளைவை, தொண்டை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். சூரியனை மேகத் திரைகள் மறைப்பது போல நம்மவர்கள் நம்முடைய தொண்டை ஓரளவு மூடி மறைத்தால் கூட இங்கே இருப்பவர்கள் மிக நன்றாக அறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக வாழுகிற காலத்திலேயே உங்கள் சிந்தனைகளெல்லாம் செயல் வடிவம் பெற்றிருக்கின்ற வரலாற்றை அவர்கள் நன்றாக அறிந்து பாராட்டுகின்றார்கள் என்று கலைஞர் அவர்கள் கடிதத்தில் தெரிவித்திருந்தார்கள். இப்படி உலகமெங்கும் இருக்கிற தமிழியல் அறிஞர்கள், பிற நாட்டைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய தந்தை பெரியாரின் தொண்டை, பேச்சின் விளைவை பற்றி பெரிதாக கொண்டாடி பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள். உலகமே போற்றக்கூடிய ஒரு தலைவராக தந்தை பெரியார் இருக்கிறார். தமிழ் இலக்கியத்தில் அவருடைய தாக்கம், தந்தை பெரியாரின் தாக்கம் எப்படி இருக்கிறது? நீங்க ஒரு தமிழ் பேராசிரியராக இருக்கிறதுனால அது குறித்து நிறைய நீங்க ஆய்வுகள் பண்ணியிருப்பீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஒரு பக்கம் 20ஆம் நூற்றாண்டு தமிழில் பாரதியின் தாக்கத்தில் மலர்ந்த பாரதிதாசன் கூட தந்தை பெரியாரின் தாக்கத்தில் இரண்டாவது வடிவத்தை எடுத்து விடுகிறார். இன்னொரு பக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள், பிறகு திராவிட இயக்கத்தின் எழுத்துக்கள் தந்தை பெரியாரின் சிந்தனை அலையெடுப்பில் மகத்தான திருப்பத்தை 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கண்டுவிடுகிறது. ஒரு பக்கம் திராவிட இயக்க எழுத்துக்கள் எல்லாம் இது பலரும் அறிந்தது. ஆனால் பலருக்கும் கவனத்துக்கு வராத சில களங்களிலும் தந்தை பெரியாரின் தாக்கத்தை நாம் காண முடிகிறது. நவீன இலக்கியத்தின் முன்னோடியாக கொண்டாடப்படுகிற ஒரு பேராளுமை புதுமைப்பித்தன். தமிழ் சிறுகதையின் மிக முக்கியமான ஆளுமை, முன்னோடி. அந்த புதுமைப்பித்தன் அவருக்கென்றே ஒரு இயல்பு உண்டு. அவர் புதிய நந்தன் என்று ஒரு சிறுகதை படைத்திருக்கிறார். அந்த கதை என்னன்னா, ஒரு பார்ப்பன இளைஞர், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர். இந்த பார்ப்பன சமூகத்து இளைஞர் காந்திய நெறியின் வழியாக சமூக மாற்றத்தை காண முயல்கிறார். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளைஞர் தந்தை பெரியாரின் கொள்கைகளின் வழியாக சமூக மாற்றத்தை காண முயல்கின்றார். இப்படிப்பட்ட அந்த படைப்பில் ஒரு இடத்தில் எழுதுகிறார், திரு ராமசாமி பெரியார் கொள்கைகளிலே ஈடுபட்டு தோழர் நரசிங்கம் இப்படியெல்லாம் முற்போக்காக செயல்பட்டார் என்று எழுதி செல்லுகிறார். ஒரு சிறுகதை படைப்பு தந்தை பெரியார் மேல எவ்வளவு மதிப்பு இருந்தால், திரு ஒரு படைப்பிலக்கியத்துக்குள்ள திரு ராமசாமி பெரியார், இது புதுமைப்பித்தன் இயல்புக்கே கொஞ்சம் மாறானதுன்னு சொல்லலாம். அப்படி தந்தை பெரியாரினுடைய செல்வாக்கு இந்த மண்ணில் ஒரு பக்கம் காந்தியம், அதற்கு இணையாக ஒரு இன்னொரு மாபெரும் இயக்கமாக இங்கே நிலவுகிற ஒரு நிலையை புதுமைப்பித்தன் மிக அழகாக பிரதிபலிக்கிறார். அந்த கதையை முடிக்கும் போது எழுதுவார், இருவர் இரண்டு நெறிகளின் வழியாக உண்மையை ஒளியை தரிசிக்க முயன்றார்கள் என்கிற பொருள்பட எழுதுவார். அப்படி ஒரு இந்தியா முழுவதும் அலையடித்த காந்தியத்திற்கு மாற்றாக இந்த மண்ணில் தந்தை பெரியாரின் கொள்கைகள் திகழ்ந்தது என்பதை நவீன இலக்கியத்தின் முன்னோடியான புதுமைப்பித்தன் கூட பதிவு செய்திருக்கிற அளவு தமிழ் இலக்கியத்தில் தந்தை பெரியாரின் ஆளுமை,
அது சொல்லாளுமை, கருத்தாளுமை, செயலாளுமை முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறது. 20ஆம் நூற்றாண்டு தமிழில் தந்தை பெரியாரின் சிந்தனைகள் மிகப்பெரிய விளைவை, அது கவிதை துறையாக இருந்தாலும் உரைநடை, சிறுகதை, புதினம் போன்ற துறைகளாக இருந்தாலும் சரி, ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. தந்தை பெரியாரை பற்றி பேசணும்னா நிறைய நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். பொதுவாக அவருடைய அணுகுமுறை பற்றி சொல்லுங்களேன். சிந்தனைகளில் மட்டுமல்ல, அவர் மற்றவர்களிடம் பழகும் விதத்திலும் கூட சற்று வித்தியாசமானவர். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தந்தை பெரியாரின் அணுகுமுறை என்று சொல்லும் பொழுது 2 செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். தமிழர் தலைவர் என்கிற நூலில் சாமி சிதம்பரனார் அவர்கள் ஒரு செய்தியை தெரிவித்திருப்பார். அதே செய்தியை எடுத்து நம்முடைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் தந்தை பெரியாரின் அணுகுமுறை எப்படிப்பட்டது என்பதை மிக அழகாக விளக்கி இருப்பார்கள். ஒரு ஊர்ல ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த கிணற்றை பற்றி நெடுங்காலமாக பல செய்திகள் அந்த கிணற்றை மேன்மைப்படுத்தி பெருமைப்படுத்தி உலவிக் கொண்டிருக்கின்றன. புராணங்களைப் போல இந்த கிணற்று தண்ணீரை எடுத்து குடித்தால் மோட்சமே கிடைத்துவிடும், தலையில் தெளித்து கொண்டால் புண்ணியம் என்றெல்லாம் உலவிக் கொண்டிருக்கும். ஆனால் இப்போ உள்ள நிலையில அந்த கிணத்துல உள்ள தண்ணியை எடுத்து நாம் குடித்தால் நமக்கு பேதி மாதிரி வந்துடும். இன்னொரு பக்கம் உடம்புல பட்டாலே சொறி சரங்கு போல வந்துடும். இதுதான் நடைமுறை யதார்த்தம் என்று ஆகிவிட்டால் இப்படியெல்லாம் கதை இருக்கே என்று நினைத்து கொண்டு அதை நாம் பயன்படுத்த முடியாது. என்ன செய்யலாம்? முதல்ல அந்த கிணத்துல இருக்கிற அந்த விஷத்தன்மையை அழிக்கிறதுக்கான மருந்து, எதிர் மருந்தை நாம் உள்ள செலுத்தி அதை தூய்மைப்படுத்தலாம். அப்படி முயற்சி செஞ்சும் அதில் உள்ள நச்சுத்தன்மையை அழிக்க முடியலன்னு சொன்னால் கிணத்துல உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் இறைச்சி கொட்டிட்டு நல்ல தூய்மை பண்ணி அதுக்கப்புறம் நீர் புதிதாக சுரக்கட்டும்னு பொறுத்து இருக்கலாம். புதிதாக சுரக்கிற நீர் கூட அதே விஷத்தன்மை கொண்டிருந்தா அப்போ ஊற்றுக்கண்ணிலேயே ஏதோ கோளாறு இருக்குன்னு தெரிகிறது. அந்த ஊற்றே விஷ நீர் ஊற்றா இருக்குன்னா என்ன செய்ய முடியும்? அந்த கிணத்தை மண்ணள்ளி போட்டு தூர்த்து தரையோட தரையாக ஆக்கிவிட வேண்டும். தந்தை பெரியார் இந்த கதையை ஒரு முறை சென்னையில் நடந்த மாநாட்டில் எடுத்து சொல்லி, இப்படித்தான் ஒரு சமூகத்தை அழிக்கின்ற செயல்பாடுகள் இருந்தால் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து பார்க்கலாம், ஒன்றும் பலன் தரவில்லை என்றால் அடியோடு அழித்துவிடும் என்பதை சொல்லி காட்டினார். இந்த நிகழ்ச்சியை, கதையை எடுத்து காட்டி ஐயா வீரமணி அவர்கள் தந்தை பெரியாரின் அணுகுமுறை இப்படித்தான், நோய் நாடி, நோய் முதல் நாடி அதனை அழிக்கின்ற அணுகுமுறை. அதே நேரத்தில் இந்த முறைகளெல்லாம் எடுபடாது, பயன்படாது என்று ஆகிவிட்டால் தரைமட்டமாக ஆக்கி ஒரு புதிய உலகத்தை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று துடிக்கின்ற, செயல்படுகின்ற அணுகுமுறை தந்தை பெரியாரின் அணுகுமுறை என்று சொல்லி காட்டியிருப்பார்கள். இது சிந்தனையிலே, செயல்பாட்டிலே தந்தை பெரியாரின் அணுகுமுறை. அதே நேரத்தில் மனிதர்களோடான அணுகுமுறை, தந்தை பெரியாரின் அணுகுமுறை எப்படிப்பட்டது என்றால் மிக மிக மேன்மையானது. கருத்துக்கு கருத்துத்தான் எதிரி, மனிதர்கள் எதிரி இல்லை. ஒரு சின்னஞ்சிறு மாணவன் வந்தால் கூட, இளைஞன் வந்தால் கூட, எதிரான கருத்து கொண்டிருந்தால் கூட அவனை எழுந்து நின்று வரவேற்று அவரை அமர வைத்து அவர் கருத்துக்களை கேட்கிற அளவுக்கு மேன்மையான பண்பு நலன்கள் கொண்டவர் தந்தை பெரியார் அவர். அதுபோல அவர் விடைபெறுகிறார் என்றால் எழுந்து நின்று போயிட்டு வாங்க ஐயான்னு சொல்லி அனுப்புகிற அளவு பண்பில் மீதூர பெற்ற பெருந்தகையாக தந்தை பெரியார் விளங்கினார். கருத்துக்களால் எதிர்ப்பது ஒரு பக்கம், ஆனால் நடைமுறையில் மிகச்சிறந்த மானுடராக அவர் திகழ்ந்தார். தந்தை பெரியார் போராளிக்கு போராளி, தலைவர்க்கு தலைவர், ஆனால் மிகச்சிறந்த மானுட நேயர். அவருடைய மகத்தான முகங்களில் முதன்மையான முகம் அவருடைய மானுடநேய முகம்தான்.
மானுடத்தின் மீதான அவருடைய அதீதமான பற்று தான் எல்லா இழிவுகளுக்கும் எல்லா ஆதிக்கங்களுக்கும் எதிராக அவரை போராட வைத்தது. அது ஆண் பெண் என்கிற அடுக்கில் இருக்கிற ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி, செல்வ நிலையில் இருக்கிற ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி, பார்ப்பனர் அல்லாதார் என்று இருக்கிற ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் அவர் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டவர். பிறகு திராவிட இனத்தின் தமிழன் விடுதலைக்காக பாடுபட்டவர் அவர். எந்த காலகட்டமாக இருந்தாலும் ஆதிக்கங்களை எதிர்ப்பது என்பதுதான் அவருடைய அடிநாதமான கொள்கை. அந்த ஒரு மேன்மையான முகம் இருக்கும் பொழுது அவருடைய செயல்பாடுகளில் கருத்தை எதிர்கொள்வது, எதிர்ப்பது ஒரு நிலை, மனிதர்களை மேன்மையாக அணுகுவது அவருடைய உச்சமான ஒரு வெளிப்பாடு. இதுதான் தந்தை பெரியார். நிச்சயமா. இன்னும் நாம் இன்றைக்கு வியந்து போற்றக்கூடிய பல தலைவர்கள், அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்களுடனான பழக்கம், அவர்களுடனான நட்பு, அதை பற்றி எல்லாம் சொல்லுங்களேன். தமிழர் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், அது மட்டும் இல்லை, ஒரு காலகட்டம் சென்னை மாகாணமாக இந்த மண் இருந்தது. தென்னகத்தின் தலைவர், தென்னகத்தின் தலைவர் என்று கூட குறுக்கிவிட முடியாது. இந்தியாவின் பெருந்தலைவர்களில் ஒருவர் தந்தை பெரியார். மகாத்மா காந்தியடிகளாக இருந்தாலும் சரி, அம்பேத்கராக இருந்தாலும் சரி, ஜின்னாவாக இருந்தாலும் சரி, லண்டனில் இருக்கிற சக்லத்வாலாவாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கொண்டாடி போற்றிய ஒரு பேராளுமை மிக்க தலைவராக திகழ்ந்தவர் தந்தை பெரியார். அண்ணல் அம்பேத்கருக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு முக்கியமாக குறிப்பிட வேண்டிய தொடர்பு. அண்ணல் அம்பேத்கர் ஒரு முறை பர்மாவில் உலக பௌத்த மாநாட்டுக்கு சென்றிருந்தார். அந்த மாநாட்டிலே தந்தை பெரியாரும் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினார். அம்பேத்கரின் விருப்பப்படி அந்த மாநாட்டு குழுவினர் தந்தை பெரியாரை அழைத்தார்கள். தந்தை பெரியாரும் கப்பலிலே புறப்பட்டு போய் கலந்து கொண்டார். ஒரு 15 நிமிடம் அளவுக்கு தமிழிலே அவர் அங்கே பேசினார். அண்ணல் அம்பேத்கர் அதன் சாரத்தை ஆங்கிலத்திலே மாநாட்டில் உள்ளவர்களுக்கு தன்னுடைய பேச்சிலே எடுத்துரைத்தார். அப்பொழுது சில சுவையான நிகழ்ச்சிகள் கூட நடந்தன. திரைப்படங்களுக்கு எதிராகவெல்லாம், திரைப்படம் பார்க்கிறது பற்றியெல்லாம் கருத்துக்களை சொன்னவர் தந்தை பெரியார். ரங்கூன் போயிருந்த போது அவர் ஒரு 3D திரைப்படத்தை விரும்பி பார்க்கிறார். அப்பொழுது அருகில் இருந்த நாச்சியப்பர் என்பவர் கேட்கிறார், ஐயா, திரைப்படம் பார்ப்பது தீமை என்றெல்லாம் சொன்னீர்களே, இப்பொழுது விரும்பி பார்க்கிறீர்களே என்று. அதற்கு ஐயா அவர்கள் விடை சொன்னார்கள், கொலை, கொள்ளை, களவு, கற்பழிப்பு, சண்டைகள், அர்த்தமற்ற பொருளற்ற சண்டைகள், புராணம், பொய், இப்படி நம்ப முடியாததெல்லாம் காட்டி இந்த திரைப்பட சாதனத்தை வீணடிக்கும் போது நான் அப்படி சொன்னேன். ஆனால் அந்த புதிய விஞ்ஞான நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் கல்வி வளர்ச்சிக்காக இந்த சாதனத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது தமிழர்கள் விழிப்பை பெறுவார்கள் என்று விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். ரங்கூனில் அவருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு. ஆனால் அதே பர்மாவில் இன்னொரு பகுதியிலே அவரை பேச அழைக்கிறார்கள். மிகப்பெரிய வரவேற்பு நடத்த போகிறோம் என்று அழைக்கிறார்கள். அங்கே அவர் இறங்கி விமானத்தில் சென்று அவரும் அன்னை மணியம்மையாரும் முன்னாள் அமைச்சர் ராஜாராமும் இறங்குகிறார்கள். ஒருவரும் வரவேற்க வரவில்லை. அவர் இந்து மதத்துக்கு எதிராக கருத்து சொன்னார் ரங்கூனில் என்று செய்தி பரவி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியையே ரத்து செய்து விடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விமானத்தில் வந்திருப்பாரே, தெரியாத ஊராயிற்றே, போய் செய்தியாவது சொல்ல வேண்டும் என்ற உணர்வு கூட இல்லை. எல்லாரும் ஒதுங்கி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் 3 ஆதி திராவிட தோழர்கள் தந்தை பெரியார் வருகிறார் இந்த விமானத்தில் என்கிற செய்தியை அறிந்து மெனக்கெட்டு வந்து வரவேற்கிறார்கள். அவர்களோடு தந்தை பெரியார் செல்லுகிறார். மிகப்பெரிய வரவேற்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்காமல் போன நிலையில் அந்த ஏழை தொழிலாளர்களின் குடியிருப்பில் அங்கு கிடைச்ச பண்ணையும் தேநீரையும் அருந்திவிட்டு
அவர் சொற்பொழிவை ஆற்றிவிட்டு திரும்புகின்றார். இப்படி உலக அளவில் தந்தை பெரியார் தன்னுடைய கொள்கைகளை, கருத்துக்களை பரப்புவதற்காக பயணங்கள் சென்றிருக்கின்றார். அதிலே அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்களும் உடன் இணைந்திருக்கின்றார்கள். இப்படி உலகளாவிய நிலையில் அவர் தலைவர்களோடு பழகியிருக்கின்றார், சொற்பொழிவுகளை ஆற்றி கருத்துக்களை விதைத்திருக்கின்றார். ஒரு உலகளாவிய பயணங்களின் வாயிலாக பல நாட்டின் கொள்கைகளையும் கருத்துக்களையும் தான் அறிந்து கொண்டதோடு தான் சொல்ல கருதிய கருத்துக்களையும் உலகம் முழுவதும் விதைத்திருக்கின்றார், பரப்பியிருக்கின்றார் தந்தை பெரியார். இன்றைக்கு உலகமயமாக்கலுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை முறை பெரிதும் மாறி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழலில் இளைஞர்கள் தந்தை பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? தந்தை பெரியார் அடிக்கடி சொல்லுகிற ஒரு கருத்தை தான் நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் விஞ்ஞான மனோபாவம், பகுத்தறிவு மனோபாவம் நமக்குள் வளர்ந்திருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. எல்லா காலகட்டத்தையும் விட இன்று சமூகம் பல நெருக்கடிகளை எதிர்நோக்கி இருக்கிறது. தந்தை பெரியாரின் அளப்பரும் தொண்டை தாண்டி இன்றைக்கு பல சமூக சிக்கல்களை நாம் எதிர்கொள்ளுகின்ற நிலையில் வாழுகின்றோம். தந்தை பெரியாரின் கருத்துக்கள் ஒன்றுதான் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு நிலையான தீர்வை வழங்க முடியும். மாணவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் தந்தை பெரியாரின் நூல்களை, எழுத்துக்களை படிக்க வேண்டும். அவருடைய சிந்தனைகளை மனத்தில் பதித்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல தமிழனாக, ஒரு நல்ல மனிதனாக, பகுத்தறிவு புணர்ச்சி படைத்த ஒரு மனிதனாக வாழுவதற்கு மிகப்பெரிய ஒளியை காட்டக்கூடியவை தந்தை பெரியாரின் சிந்தனைகள் தான். இன்று பல முனைகளிலும் சாதி, மதம் போன்ற பல முனைகளிலிருந்தும் நம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற சிக்கல்களுக்கு ஒரு வலுவான, உறுதியான, தெளிவான தீர்வை தந்தை பெரியாரின் சிந்தனைகள் நமக்கு வழங்கும். அதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். நிச்சயமாக தந்தை பெரியாரின் பகுத்தறிவு பாசறையில் கொஞ்சம் படித்தாலே போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக அவருடைய சிந்தனைகள் இருக்கிறது. நிறைய சொல்லியிருக்கீங்க நீங்க அவரை பற்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தில் தோன்றிய தலைவர்களுள் தலை சிறந்தவர் என்று சொல்லலாம். 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தை தன் கைகளில் வைத்திருந்தார் என்பதை விட தன் நாவின் அசைவில் கட்டி போட்டிருந்தார் என்று கூறலாம். மிகச்சிறந்த பேச்சாளராக, மிகப்பெரிய எழுத்தாளராக, மிகப்பெரிய அரசியல் தலைவராக வாழ்ந்த அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15. அவருடைய வாழ்வில் எத்தனையோ மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அவருடைய படத்திறப்பு விழாவில் அவரே கலந்து கொண்டிருக்கிறார். அப்படி தன்னுடைய படத்திறப்பு விழாவில் அண்ணா அவர்களும், தன்னுடைய சிலை திறப்பு விழாவில் பெரியார் அவர்களும் நேரடியாக கலந்து கொண்டார்கள். என்ன வேடிக்கை என்றால், அறிஞர் அண்ணா அவர்களும் பார்வையாளராக அமர்ந்திருக்கிறார். அவருடைய படம் மேடையில் திறக்கப்படுகிறது, அந்த படத்துக்கு மாலையும் போடப்படுகிறது. அண்ணா உயிரோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி செய்ய வேண்டும்? ஒருவர் இறந்து போனால்தான் படத்துக்கு மாலை போட வேண்டும் என்பது ஒரு விதமான தவறான நம்பிக்கை. அதை உடைப்பதற்காகத்தான் இருக்கிற போதே படம் வைத்து அதற்கு மாலையும் போடலாம், சிலை வைத்தும் மாலை போடலாம். எனவே சாவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் செய்த செயல்களுக்கும் இந்த படத்திறப்புக்கும் தான் தொடர்பு இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கக்கூடும். கலைவாணர் அவர்கள்தான் அறிஞர் அண்ணாவின் படத்தை திறந்து வைக்கிறார். நாம் எல்லோரும் அறிவோம். சேலத்துக்கு அருகில் தாரமங்கலம் என்கிற இடத்தில் அந்த விழா நடைபெற்றது. அதுதான் கலைவாணர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி. அண்ணாவின் படத்தை திறந்து வைத்தது தான் கலைவாணரின் கடைசி நிகழ்ச்சி. கலைவாணரின் சிலையை திறந்து வைத்தது தான் அண்ணா கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி. இதை நாம் அறிவோம்.
அப்படி அண்ணா அவர்களின் படத்தை திறந்து வைத்து பேசுகிற போது கலைவாணர் சொல்கிறார், அண்ணாவுக்கு இன்னமும் நான் செய்ய வேண்டிய 2 குறைகளை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறேன். எப்படியாவது என் வாழ்நாளில் அதை செய்துவிட வேண்டும், அது ஒரு குறையாகவே எனக்குள் இருக்கிறது என்று கலைவாணர் சொல்கிறார். அது அவருக்கு குறையாக இருந்திருக்கலாம், அண்ணாவுக்குள் குறையாக இருந்ததா என்று தெரியாது. அண்ணாவின் அருகில் இருந்த நண்பர்கள் அந்த விழா முடிந்ததற்கு பிறகு கேட்கிறார்கள், கலைவாணர் ஏதோ உங்களுக்கு செய்ய வேண்டியது 2 செய்யாமலேயே இருக்கிறேன், அது எனக்கு குறையாக இருக்கிறது என்கிறாரே, எதை அண்ணா அப்படி சொல்கிறார் என்று கேட்கிறார்கள். அண்ணா சொல்கிறார், எனக்கும் உறுதியாக தெரியவில்லை, ஆனால் ஒரு விதமாக என்னால் அதை யூகம் செய்ய முடிகிறது. சிரித்து கொண்டே அண்ணா சொல்கிறார், நல்ல தம்பி படத்திற்கு நான் எழுதிய கதை வசனத்திற்கு கலைவாணர் இன்னமும் பணம் கொடுக்கவில்லை, அது அவரை உறுத்தக்கூடும். கலைவாணர் எப்போதும் மிகச் சரியாக குறித்த தொகையை விட கூடுதலாக கொடுக்கக்கூடியவர் என்பதுதான் உலகறிந்த செய்தி. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் அண்ணாவுக்கு அந்த தொகையை அவரால் கொடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அதை அண்ணா சொல்கிறார், எனக்கு இன்னமும் நல்ல தம்பி படத்திற்கு அவர் பணம் தரவில்லை, அதை நினைத்து கொண்டு சொல்கிறாரோ என்னவோ. இன்னொன்று என்ன அண்ணா என்கிறார்கள். இன்னொன்று வேறு ஒன்றும் இல்லை, அவர் ஒரு கார் எனக்கு வாங்கி கொடுத்தார், அதற்கு பிறகு அவரே சிரமப்படுகிறார் என்று தெரிந்து அந்த காரை நான் அவருக்கே திருப்பி கொடுத்து விட்டேன். இதைவிட ஒரு சிறந்த காரை உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாங்கி தருவேன் என்று சொன்னார். அது 2வதாக இருக்கலாம் என்று அண்ணா சொல்கிறார். இந்த 2ஐயும் சொன்னதற்கு பிறகு அருகில் இருந்த நண்பர்கள் சொல்கிறார்கள், அப்படியானால் அவரால் பெரும்பாலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று அண்ணா கேட்கிறார். அவருடைய உடல்நிலையும் இன்றைக்கு அவருக்கு பணத்துக்கு இருக்கிற தட்டுப்பாடும் 2ஐயும் வைத்துத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய வயிறு செரிமான குறைவினால் உப்பி இருக்கிறது. வயிற்று வலியில் தாழ முடியாமல் இந்த விழாவுக்கு வருகிற போது கூட அவர் சிரமப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். உங்கள் படத்திறப்பு விழா என்பதால் எவ்வளவு உடல் நலிவு இருந்தாலும் குற்றமில்லை, நான் வருகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். அவருடைய வாழ்நாள் நெடுநாள் இருக்குமா என்று தெரியவில்லை என்று சொல்லுகிற போது, அண்ணா ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்கிறார். அவர்கள் சொன்னது போலத்தான் நடந்தது. அந்த அண்ணாவினுடைய படத்திறப்பு விழா நிகழ்ச்சி முடிந்த 15வது நாள் கலைவாணர் இறந்து போய்விட்டார். இது ஒரு நிகழ்ச்சி. அப்போது என்ன தெரிகிறது என்றால், கலைவாணருக்கு தான் செய்ய நினைத்ததை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கடைசி வரையில் பொருளாதார அடிப்படையில் அது அவரால் உடனடியாக நடைபெற முடியாது என்றாலும் அந்த எண்ணம் அவருக்கு இருந்ததையும் அது பற்றிய கவலை அறிஞர் அண்ணாவுக்கு இல்லாமல் இருந்ததையும் பார்க்கிற போது வெறும் பணத்தினால் ஆன உறவுகள் இல்லை இவை என்று புரிகிறது. அதுபோலவே அண்ணாவினுடைய சொல்லாற்றல், அதன் காரணமாகத்தான் கலைவாணர் அவர்கள் அத்தனை உடல்நலிவோடு வந்திருக்கிறார். அண்ணாவின் சொல்லாற்றல் வயதானவர்களையோ இளைஞர்களையோ அப்படி வயது வேறுபாடெல்லாம் இல்லாமல் எல்லோரையும் கட்டி போடுகிற ஆற்றல் உடையது. மறைந்த தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ராஜாராம் அவர்கள் தன்னுடைய நினைவு அலைகள் என்கிற ஒரு கட்டுரையில் ஒரு செய்தியை தருகிறார். ஒரு முறை ஜெய்ப்பூர் பல்கலைக்கழகத்திலே வட்டமேசை மாநாடு நடக்கிறது. அந்த அரசியல் துறை சார்ந்த வட்டமேசை மாநாடு அது என்பதால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இருக்கிற தலைவர்கள் பலரை, பல்வேறு கட்சியின் தலைவர்களை அழைத்து அவரவர் கட்சி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது, என்ன காரணம் என்பதை விளக்கி மாணவர்களுக்கு சொல்லுகிறார்கள். அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ், அரசியல் அறிவியல் படிக்கிற மாணவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெறும் பாடப்புத்தகங்களிலிருந்து அல்ல, உண்மையாகவே ஒரு கட்சியை தொடங்கியவர்கள் எப்படி அந்த கட்சியை தொடங்கினார்கள், அதற்கான சூழல் எப்படி இருந்தது, எத்தனை தடைகளை அவர்கள் தாண்டி வந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்களே சொல்ல நேரடியாக மாணவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என்று ஜெய்ப்பூர் பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. தலைவர்கள் பலரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் பேசி முடித்தவுடன் அந்த மாணவர்களெல்லாம் அண்ணாவை சூழ்ந்து கொண்டு, உங்கள் பேச்சில் நாங்கள் அப்படியே மயங்கி போனோம் என்று சொல்லுகிறார்கள். அண்ணா ஆங்கிலத்தில் உரையாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த கூட்டம் முடிந்து போய்விட்டது. மதிய உணவு நேரத்திலும் பிறகும் அண்ணாவை அந்த மாணவர்கள் விடவே இல்லை. எல்லா நேரமும் அவர் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். சில மாணவர்கள் முன்வந்து அண்ணாவிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன காரணம், உங்களுடைய பேச்சு எல்லாம் எங்களை கவர்ந்திருக்கிறது. நாங்கள் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிளையை தொடங்கட்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். எங்கே என்று அண்ணா கேட்க, ராஜஸ்தானில் என்று கூறுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், வேண்டாம், நீங்கள் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் ராஜஸ்தான் முன்னேற்றக் கழகத்தை தொடங்குங்கள்.
அரசியல் தேவைதான். ஆனால் நீங்கள் பிறந்த மண்ணுக்கு முதலில் தொண்டு செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதை அப்போதே அண்ணா நினைத்திருந்தால் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகமாக மாற்றியிருக்க முடியும். ஆனால் அண்ணாவை பொறுத்தளவு நீங்கள் இங்கே இருந்து எங்களுக்கு தொண்டாற்றுவதை விட உங்கள் மண்ணுக்கும் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நீங்கள் தொடங்குவதாக இருந்தால் ராஜஸ்தான் முன்னேற்றக் கழகத்தை தொடங்குங்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை அல்ல என்று சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த மாணவர்கள் இன்னொரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். சரி போகட்டும், எங்களுக்காக ஒரே ஒரு வேண்டுகோளையாவது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்றால் என்ன என்று அண்ணா கேட்கிறார். ஒன்றுமில்லை, மீண்டும் ஒரு முறை இரவு எங்கள் விடுதியில் எல்லோரும் முதுகலை படிக்கிற மாணவர்கள், ஆய்வு பட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் இரவு எங்கள் விடுதிக்கு வந்து இப்போது நீங்கள் பேசிய அந்த உரையினுடைய விரிவை இன்னும் கூடுதல் விவரங்களோடு எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அண்ணா இசைந்திருக்கிறார். இரவு கூட்டம் 9 மணிக்கு தொடங்குகிறது. எல்லோரும் இரவு உணவு உண்டு முடித்து திறந்த வெளியில் அமர்ந்து மாணவர்கள் அத்தனை பேரும் மிகுந்த ஆர்வத்தோடு அண்ணாவின் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். 9 மணிக்கு அந்த உரை தொடங்குகிறது. 10 மணிக்கு மின்சாரம் போய்விட்டது. ஒரே இருட்டு. இனி யாரும் அமர்ந்து பேச்சை கேட்பார்கள் என்று கருதவில்லை. ஆனால் சில மாணவர்கள் கீழே போய் மெழுகுவர்த்திகளை கொண்டு வந்து ஏற்றி வைக்கிறார்கள். அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து, நீங்கள் பேசலாமா, ஒலிபெருக்கி இல்லை என்றாலும் மின்சாரம் இல்லை என்றாலும் நாங்கள் அருகில் வந்து அமர்ந்து கொள்ளுகிறோம், கேட்கிறோம், நீங்கள் பேசுவதாக இருந்தால் என்று சொன்னதற்கு பிறகு மின்சாரம் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், ஒலிபெருக்கி இல்லாமல் அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் அந்த மாணவர்களிடத்திலே அண்ணா ஆங்கிலத்திலே உரையாடி இருக்கிறார். அந்த அண்ணாவினுடைய பேச்சு அன்றைக்கு ஜெய்ப்பூர் பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலே ஒரு பெரும் எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. எனவே அந்த இரவு நேரத்திலே கூட ஒரு பல்கலைக்கழகத்தில் பகல் நேரத்தில் வட்டமேசை மாநாடு என்று அந்த பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்த கருத்தரங்கில் மாணவர்கள் அந்த உரையை கேட்டார்கள், கவரப்பட்டார்கள் என்பது ஒரு செய்தி என்றால் அது கூட இயல்பானது. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களை இரவு வர வைத்து திறந்த வெளியில் தங்கள் விடுதியில் அமர்ந்து இரவு வெளிச்சமும் இல்லாமல் அந்த ஒலி கூட சரியாக கேட்காமல் கூர்ந்து கேட்டு எல்லாவற்றையும் உள்வாங்கி கொண்டார்கள் என்றால் அந்த மாணவர்களினுடைய பக்குவம், பொறுமை ஒரு பக்கம் தெரிகிறதென்றால் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பேச்சு ஆற்றல் எவ்வளவு வலிமையுடையதாக இருந்திருக்கிறது. அதுவும் தாய்மொழியிலே அல்ல, ஆங்கிலத்திலும் அண்ணாவால் அவ்வளவு ஆற்றலோடு பேச முடிந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காட்டுகிறது. அவ்வளவு தூரம் அண்ணாவின் பேச்சு வட இந்திய மாணவர்களையே கவர்ந்திருக்கிறது என்றால் தமிழக மாணவர்களை எந்த அளவுக்கு அது கவர்ந்திருக்கும் என்பதை நாம் உணரலாம். இன்றைய காலகட்டத்தில் நாம் நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆலோசனை நேரம் பகுதியில் நாம் இன்ஃபெக்ஷன்ஸை பற்றியும் கண்ணில் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்ஸை பற்றியும் டயபெட்டிக் ரெட்டினோபதியும் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ காமனாக எல்லாருக்கும் ஏற்படுற இன்ஃபெக்ஷன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கண் வலி நோய், அதாவது மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ மெட்ராஸ் ஐனாலே எல்லாரும் ஒரு பயம்தான். ஏன்னா ஒரு ஆளுக்கு வந்ததுன்னா அவங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் அஃபெக்ட் ஆகிட்டு தான் அந்த வீட்டை விட்டே போகும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு ஹைலி கண்டேஜியஸ் அண்ட் ஒரு நியூசன்ஸ் ப்ராப்ளம் மாதிரி அது ஆகிடும். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ராஸை இன்ஃபெக்ஷன் ஒரு 2 நாள் 3 நாள் அது போல் இருந்துட்டு டக்குன்னு கொஞ்சம் கிளியர் ஆகிடும். பட் இப்போ வர அந்த வைரஸ் இது மெட்ராஸை என்ற இன்ஃபெக்ஷன் கன்ஜங்டைவா, அதாவது அந்த வெள்ளை போர்ஷன் இருக்கு இல்லையா, கண்ணில் இருக்க அந்த வெள்ளை போர்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. அந்த கன்ஜங்டைவான்னு சொல்லுவோம். அதனால் இதை கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஜங்டிவைட்டிஸே பாக்டீரியானால் வரலாம், வைரஸ்னால் வரலாம், வேறு சில தொந்தரவுனாலையும் வரலாம். பட் ஆனால் இந்த அலர்ஜினாலையும் வரலாம். இந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் தான் ஹைலி கண்டேஜியஸ். அதுவும் அந்த வைரஸ் அடினோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது யூஷுவலாக என்ன பண்ணுவோம்னா ஃபரிங்கோ கன்ஜங்டைவல் ஃபீவர்ன்ற மாதிரி சோர் த்ரோட் வரும், தொண்டை வலி, ஃபீவர்,
அண்ட் கண், அது மூணுத்தையும் சேர்ந்து பாதிக்கலாம். இல்லைன்னா வெறும் கண்ணை மாத்திரம் கண் வலி மாதிரி பாதிச்சுட்டு அது வந்து போயிடும். ஸோ இந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ், அதர்வைஸ் நம்ம மெட்ராஸ் ஐன்னு குறிப்பிடுறோம் இல்லையா, ஸோ இது வந்ததுன்னா என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸை எடுக்கணும், இது நமக்கு எவ்வளோ சீக்கிரம் சரியாகணும் அப்படின்றதுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், அதே போல் மற்றவங்களுக்கு வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு, பரவாமல் இருக்கிறதுக்கு என்ன வந்து எடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக வந்து இந்த இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கண் வலி வந்ததுன்னா என்ன ஆகும், கண்ணில் வந்து கொஞ்சம் லைட்டாக சிவப்பு, அதுக்கப்புறம் பிசு பிசுன்னு அந்த டிஸ்சார்ஜ் வரும். அது மாத்திரம் இல்லாமல் கண்ணில் வந்து தண்ணி வந்து ரொம்ப கொட்டுன்னு கொட்டும். அது மாத்திரம் இல்லாமல் கண் இப்போல்லாம் வந்து இப்போ வர இன்ஃபெக்ஷன் வந்து மினிமம் ஒரு 10 to 15 days இருந்துட்டு தான் வந்து போகுது. அதுலேயும் கண் வீக்கம், சில பேருக்கு வந்து இந்த கண் ரொம்ப ரெட் ஆகிடும், அவங்க வேலையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன், வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் அவ்வளோ சிவியராக வந்து இப்போ அஃபெக்ட் பண்ணுது. சரி, அப்படி வந்துடுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கண் அஃபெக்ட் ஆகிருக்கு, அடுத்த கண் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை தொட்டுட்டு அந்த கண்ணை தொடக்கூடாது. சேம் கர்ச்சிஃப் இந்த கண்ணை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறத அந்த கண்ணுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டாக்டர் போய் பார்க்குறீங்க, சில மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, தோ இட் இஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன்னாலும் ஆன்டிவைரல் ட்ராப்ஸ்ன்னு எதுவுமே கிடையாது. பட் எதுக்காக கொடுக்குறோம் ட்ராப்ஸ் அப்படின்னா, இது வந்து உங்களுடைய டிஸ்கம்ஃபர்ட்டை குறைக்கிறதுக்காக, இந்த ஸ்வெல்லிங்கு, இரிட்டேஷன், பெயின் அதெல்லாம் குறைக்கிறதுக்காக ஐ ட்ராப்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மெயினாக தேவைன்றது கண்ணுக்கு ரெஸ்ட். ஸோ நீங்கள் லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் வீட்டில் உட்காந்து டிவியோ மொபைலோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் ரெஸ்ட் ஃபார் யுவர் ஐஸ். ஸோ நீங்கள் அப்படி கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா இது சரியாகிறது 2 நாள் 3 நாள் ஆகிறது, ஈவன் 1 week 10 days கூட ஆகும். ஸோ கிவ் மேக்ஸிமம் ரெஸ்ட் யுவர் ஐஸ். நல்லா தூங்கணும், டைமுக்கு எழுந்து 1 hourக்கு ஒரு வாட்டி நீங்கள் ட்ராப்ஸு போட வேண்டியிருக்கும். ஹவர்லி ஒன்ஸ் ஐ ட்ராப்ஸு போட வேண்டியிருக்கும். அது டாக்டர் பார்த்து அவங்க என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த ட்ராப்ஸை நீங்கள் போடலாம். யூஸ்வலாக அந்த கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்குன்றனால நீங்கள் வந்து கர்ச்சிஃபை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிஷ்யூவை யூஸ் பண்ணிங்கன்னா, நீங்கள் துடைச்சிட்டு கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டுட்டிங்கன்னா இது வந்து அடுத்த கண்ணுக்கும் பரவாது, வீட்டில் மற்றவங்களுக்கோ இல்லை ஆஃபீஸில் மற்றவங்களுக்கோ பரவாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹைலி கண்டேஜியஸ் டிசீஸ்ன்றனால நீங்கள் வீட்டில் கன்ஃபைன் ஆகிக்கிறது ரொம்பவே ஐடியல், பெட்டர். நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து டெஃபினட்டாக போனீங்கன்னா உங்கள் ஒர்க்கர்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் மெயின் திங் என்னென்னா, ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹேண்ட் வாஷ் தான். நிறைய மித்து இருக்குது இதை பற்றி. என்னென்னா, நேராக பார்த்தா வந்துடும், அதனால் கருப்பு கண்ணாடி வாங்கி போட்டுக்கணும், போட்டால் வந்து பரவாது, அந்த கண் வலி இருக்க ஆளை பார்த்துட்டோன்னா போச்சு, நமக்கு வந்து வந்துடும். இது வந்து டைரெக்டாக கண்ணை ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்குறனால வரதே கிடையாது. அப்படி வரணும்னா எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். நாங்கள் தான் எல்லா பேஷண்ட்ஸையும் ஐ டு ஐ நாங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அப்போ வராமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ஃபோமைட்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்டில் பண்ணுற திங்ஸ், இந்த கர்ச்சிஃபு, டவலு, பெட்ஷீட், பில்லோ ஆர் ஈவன் டம்ளர், நம்ம வந்து கண்ணை தொட்டுட்டு அந்த ஆப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து அதில் அந்த டிஸ்சார்ஜ் மூலமாக அதில் வந்து போய் தங்கிடுது. அதை மற்றவங்க ஹேண்டில் பண்ணி அவங்க கண்ணை போட்டு ரப் பண்ணாங்க, தேய்ச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரும். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணணும் வித் சோப் அண்ட் வாட்டர் வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இந்த ஆன்டிசெப்டிக் இது ஒரு ஹேண்ட் சானிடைசர் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் இல்லை, தரோவாக வந்து நீங்கள் சோப் அண்ட் வாட்டர் வச்சு நல்லா அடிக்குவேட்டாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். எப்போல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நீங்கள் ட்ராப்ஸ் போட்டதுக்கு அப்புறமாவும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும், நீங்கள் கண்ணை எப்போல்லாம் வைப் பண்ணுறீங்களோ அப்போவும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். வைப் பண்ணுறதுக்கு டிஷ்யூஸ் யூஸ் பண்ணி துடைச்சி உடனே டஸ்ட்பினில் போட்டுடுங்க. அண்ட் சேம் டவல் அதெல்லாம் வந்து ஷேரிங் இல்லாத மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இது டெஃபினட்டாக வந்து இது வந்து மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகிறதுக்கும் வந்து இது வந்து சான்சஸ் இருக்குது. அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ வந்து இந்த கன்ஜங்டிவைட்டிஸ் என்ன ஆகுதுன்னா கார்னியாவையும் அஃபெக்ட் பண்ணுது. கருவழியை வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் வீக் இது அஃபெக்ட் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு செகண்ட் ஆர் தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதே திரும்பியும் நீங்கள் ஐ டாக்டரை பார்க்குற மாதிரி கருவழியில் வந்து ஒயிட் இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ பார்வை வந்து லைட்டாக மறைக்க ஆரம்பிக்கும்.
அந்த பார்வை வந்து ரொம்ப பெயின் கொடுக்கும். அதே போல் வந்து லைட்டெல்லாம் பார்த்தா கண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருந்த விஷன் இப்போ வந்து இது வந்ததே கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம். இது நீங்கள் அப்ராப்ரியேட் மெடிசன்ஸ் போட்டால் இதுவும் கிளியர் ஆகிடும். பட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இன்ஃபெக்ஷன் வருது. இந்த கார்னியா இன்வால்மெண்ட்லாம் முன்னாடி வந்து ரொம்ப ரொம்ப ரேர். பட் ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப காமன் ஆகிடுது. ஒரு 70%க்கு கார்னியா வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ இன்வால்வ் ஆகிடுதுன்னா அதுக்கு தகுந்த மெடிசன்ஸ் போட்டதே அது கிளியர் ஆகிடும். பட் ஒரு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் ரெக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. திரும்ப திரும்ப வந்து ரெக்கர் ஆகி ப்ராப்ளம் கொடுக்கும். பட் இது வந்து மேஜர் ப்ராப்ளம் எதுவும் கொடுக்காது. லைக் உங்களோட விஷன் வந்து பர்மனெண்ட்டாலாம் குறையவே குறையாது. அந்த கொஞ்சம் ஒரு ஷார்ட் டியூரேஷன் அந்த இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் இருக்கும்போது இருக்கும். மெடிசன்ஸ் போட்டதே அந்த இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் டிஸப்பியர் ஆனதே விஷன் எல்லாமே ரெஸ்டோர் ஆகிடும். நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஆகிடுவீங்க. அந்த 1 year பீரியடில் கொஞ்சம் ரெக்கரன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் யூல் பி டோட்டலி ஃப்ரீ. இதுதான் வந்து அந்த வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் பற்றின ஒரு விஷயம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன். அதை தவிர வந்து உங்களுக்கு சொல்லணுன்னா வந்து கார்னியாவில் வந்து ஏதாவது அடிப்படுது, அதனால் வந்து கார்னியல் அல்சர் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஹைலி ரிஸ்கி இன்ஃபெக்ஷன். ஸோ இதுவும் வந்து கண்ணை பார்த்தா ரெட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லா ரெட்னஸும் வந்து கன்ஜங்டிவைட்டிஸ் கிடையாது, கண் வலி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ட்ராப்ஸ் கொடுத்தாங்க, அதனால இதே தான் கண் வலி தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதே ட்ராப்ஸை டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் போடுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. போய் கன்சல்ட் பண்ணி இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா கார்னியாவில் வந்து அல்சர் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஃபங்கஸ்னால வரலாம், இல்லைன்னா பாக்டீரியானால வரலாம், இல்லை வேறு சில வைரஸ்னாலையும் வந்து வைரல் கெரட்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா ஆரம்பத்திலே கரெக்டாக பார்த்து அது என்ன ஏது இன்ஃபெக்ஷன் சொல்லி தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் ஐடியல். அது ஏர்லியாக ட்ரீட் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் அந்த கார்னியாவில் வந்து ஸ்காரிங், ஒப்பாசிட்டி, ஸ்காரிங்னா வெள்ளையாக வந்து பூப்பட்ட மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி பூப்பட்ட மாதிரி ஆகிடுதுன்னா அது ஒரு பெர்மனெண்ட் டேமேஜ். பெர்மனெண்ட்டாக விஷன் குறைஞ்சிரும். பெர்மனெண்ட்டாக பார்த்தாலே வந்து ஒரு ஒயிட் ஸ்கார் வந்து தெரிகிற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கு வேண்டிய அப்ராப்ரியேட் ஐ ட்ராப்ஸு, அப்ராப்ரியேட் மெடிசன்ஸை நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி கட்டாயம் வந்து போட்டுக்க வேண்டியிருக்கும் ஃபார் கார்னியல் அல்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த சமயத்தில் நான் வந்து ஐ டொனேஷன் பற்றியும் நான் வந்து பேச விரும்புகிறேன். ஸோ ஐ டொனேஷன் யார் வந்து ஐ டொனேட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். யார் வேணாலும் ஐயை டொனேட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐ டொனேஷன் பிளெட்ஜ் ஃபார்ம் இருக்குது. அது எல்லா ஐ பேங்க்லேயும் அவைலபிள். மோஸ்ட் ஆஃப் த ஐ ஹாஸ்பிட்டல்ஸும் தே ஹாவ் தட் ஐ பிளெட்ஜ் ஃபார்ம். அந்த ஃபார்மில் உங்கள் பேர், உங்கள் வயசு, உங்களோட விருப்பம் எல்லாமே வந்து எழுதி நீங்கள் கொடுத்து சைன் போட்டுடுவீங்க. இதோட மெயின் முக்கியம், நீங்கள் அந்த சைன் போட்டு நீங்கள் அந்த பேங்க்கில் கொடுக்கறதோட நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்தணும். ஸோ அப்போ தான் நீங்கள் இறந்த பிறகு அது என்ன ஆகும், அந்த உங்களுடைய விருப்பம் கட்டாயம் வந்து அது நிறைவேறும். பொது வாழ்வுக்கு தந்த விலை. பொது வாழ்க்கையிலே நுழைந்த காரணத்தினால் தனிப்பட்ட வாழ்க்கையை இழந்தது உண்மைதான். அதனால் பல துன்பங்களை சொந்த வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறேன். நான் மாத்திரமல்ல, என்னுடன் நெருங்கி இருந்தவர்களும் அதனால் பல சிரமங்களுக்கு ஆளான போதிலும் எதையும் இழந்ததாக அவர்கள் கருதுவதில்லை. அப்படியே நான் இழந்திருந்தாலும் அதை பெருமையாகவே கருதுகிறேன். பொது வாழ்க்கைக்காக தந்த விலையாக அந்த இழப்புகளை கருதுகிறேன்.